குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்டில் பேங்க் லெசன்லேருந்து ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமானது பேங்க்கு தான். ஸோ பேங்க்கு மூலயமா தான் நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் சேருது. யாரெல்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க, ஒரு செக்டார் வச்சு நடத்துகிறவங்க, ஈவன் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே பேங்க் தான் லிங்காக இருக்குது. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸுன்றது நம்ம வீட்டுக்கு நியர்பை இருக்கிற பேங்க்ஸ்க்கு பேர் தான் கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்தியன் பேங்க்கு, எஸ்பிஐ, இந்த மாதிரி எந்த பேங்க் வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் மொத்தம் 8 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் கேபிட்டல் ஃபார்மேஷன். Bank play an important role in capital formation, which is essential for economic development of a country. They mobilize the small savings of these people scattered over a wide area through their network of branches all over the country and make it available for productive purpose. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இந்த பேங்கோடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். எப்படின்னா, ஸ்மால் சேவிங்ஸ் பீப்புள் கிட்ட இருந்து ஸ்மால் சேவிங்ஸை ரெக்கவர் பண்ணி எடுத்து அதோட எல்லா பிரான்ச்சஸ் கிட்ட இருந்து வாங்கி அதை ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு கொடுக்குது. நவடேஸ் பேங்க் ஆஃபர் வெரி அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் டு இன்ட்ரடியூஸ் த பீப்புள் who save the money with them and bring the saving mobilization. இப்போ நிறைய அட்ராக்ஷன் ஸ்கீம்லாம் போடுறேன். 1 year பிளானு, 360 டேஸு, அப்புறமா 30 டேஸு, 60 டேஸ் பிளான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, மக்கள் இப்போ நமக்கு ஒரு 60 நாள் கழித்து தான் பைசா தேவைப்படுது. அது வரைக்கும் ஐடியலாக வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைப்பாங்க. ஆர்டி, அந்த மாதிரி ஆர்டியில், எஃப்டியில் நிறைய இந்த மாதிரி போட்டுருவாங்க. இந்த மாதிரி அட்ராக்டிங் ஸ்கீம் இருக்கிறதுனால மக்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லோ ஸ்கேல் பிளான் ஆஃப் ப்ரையாரிட்டி, அதாவது என்ன சொல்கிறதுனா, யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அசட்ஸை அதாவது நம்ம சேர்த்து வைக்காமல் கையில் காசு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கோல்டாக தான் வாங்குவோம். ஸோ அது வாங்கிறதுக்கு வரைக்கும் கூட அவங்க ஒரு சேவிங் ஸ்கீமில் போட்டு வச்சுருக்காங்க. இதை பேங்க் எடுத்து என்ன பண்ணுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு கொடுக்குது. கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். பேங்க்ஸ் கிரியேட் த கிரெடிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். நம்ம நாட்டோடைய நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பேங்க்ஸ் ஒரு கிரெடிட் கிரியேட் பண்ணுது. எப்படின்னா, கிரெடிட் கிரியேஷன்ஸ், அதாவது லோன் கொடுக்குது. லோன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, லோன் வாங்குறவங்க நிச்சயமாக ஒரு உற்பத்தி பண்ணுவாங்க. அதில் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. அதுலேருந்து நிறைய சேல்ஸ் நடக்கும். ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் ஒரு எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே இவங்க கிரெடிட் கிரியேஷன் பண்ணுறதுனால, அதாவது பேங்க்கில் லோன் லெண்ட் பண்ணுறதுனால எல்லாருக்கும் கிடைக்கும். தேர்ட் பாயிண்ட், சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பேங்க் இன்வெஸ்ட் த சேவிங் மொபிலைஸ்ட் பை த ஃபார் த ப்ரொடக்டிவ் பர்பஸ். இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து ஒரு ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுது. கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் நாட் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த, ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் மட்டும் கிடையாது. இது சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. சேவிங்ஸ் ஷுட் பி அலோகேட்டட் டு வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி வித் வியூ டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. இந்த சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போய் டிஃப்ரெண்ட் செக்டாருக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எக்கானமியோடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. தென் ஒன்லி இட் கேன் பி செட் டு ஹாவ் பெர்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட், என்கரேஜிங் த ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். மெனி பேங்க்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பை எக்ஸ்டெண்டிங் லோன் டு த ரைட் டைப் ஆஃப் பர்சன். யாருக்கு லோன் வேணுமோ அவங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க. இது in this way they help not only for industrialization of the country but also economic development. ஒரு
இண்டஸ்ட்ரி தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டோட வளர்ச்சிக்கும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. They grant loans and advance to the manufacturer who producers are in great demand. நம்மளோட தேவைக்காக யார் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இவங்க ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் இன் டர்ன் இன்க்ரீசஸ் த ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூசிங் நியூ மெத்தட். ஸோ இவங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கும்போது, ஃபண்டு கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய அளவுக்கு நியூ மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட். பேங்க் வந்து டெட்டை மானிட்டைஸ் பண்ணுது. எப்படின்னா, கமர்ஷியல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபார்ம் த லோன் டு ரீபெய்ட் ஆஃப்டர் சர்டன் பீரியட் இன்டு கேஷ். ஸோ ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறமா கேஷாக கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. எதுக்காகனா, இமிடியட்லி, அதாவது விச் கேன் பி இமிடியட்லி யூஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். மேனுஃபேக்சர் இப்போ நம்மக்கிட்ட லோன் கொடுக்குறாங்க, 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கொடுத்தா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சா போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, மேனுஃபேக்சரோ ஹோல்சேலர்ஸோ ட்ரேடர்ஸோ எப்போவுமே கேஷ் பேசிஸில் அவங்க சேல்ஸ் பண்ண முடியாது, கிரெடிட் பேசிஸில் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்க்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ப்ரொடக்ஷன் மே ஆல்சோ பி லாக்கிங் அப் ஆஃப் கேபிட்டல். ஒரே இடத்துல கேபிட்டல் நிற்காம ப்ரொடக்ஷனுக்கு அது யூஸ் ஆகும். ஆஸ் பேங்க்ஸ் ஆர் லெண்டிங் மணி பை டிஸ்கவுண்டிங் த பில்ஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியும் அவங்க மணி கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் ஆர் ஏபிள் டு கேரி த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன். ஸோ பேங்க் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மேனுஃபேக்சருக்கோ ஹோல்சேலருக்கோ ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, 3 மந்த்ஸ் கிரேஸ் பீரியட் கொடுக்குது. 90 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அந்த 90 டேஸ்க்குள்ளே அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபண்ட்ஸை சேல்ஸ் பண்ணி அவங்க எடுத்து அப்புறம் ரீபே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால் அவங்க வந்து அடுத்தடுத்த வேலையை பார்ப்பாங்க. அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணி. எதுக்குன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு. ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் த ப்ரமோட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபார் விச் ஃபினான்ஸ் இஸ் நீடட் ஃபார் இட். கவர்மெண்ட் வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரியை முன்னேற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. பேங்க் ப்ரொவைட்ஸ் லாங் டேர்ம் கிரெடிட் டு த கவர்மெண்ட் பை இன்வெஸ்டிங் த ஃபண்ட்ஸ் இன் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் பை பர்ச்சேசிங் ட்ரெஷரி பில். பேங்க் என்ன பண்ணுதுன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக அவங்களோட செக்யூரிட்டிஸை வாங்கி வச்சுக்குது. ஷார்ட் டேர்முக்கு பதிலாக ட்ரெஷரி பில்ஸை வாங்கி வச்சுக்குது கவர்மெண்ட் கிட்ட இருந்து. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஈஸியாக ஃபண்டு கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு. அவங்க வந்து நாட்டை டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஆஃப்டர் நேஷனலைசேஷன் எ பிக் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ஹாஸ் க்ரோன் டு கிரேட் எக்ஸ்டென்ட். ரொம்ப எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டுருக்கு. நேஷனலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் பேங்க் பிரான்ச்சஸ் ஆர் ஓப்பன் ஃப்ரீக்வெண்ட்லி. இது என்ன ஆகும்னா, ஒரு ஏரியாவில் 4-5 பேங்க் ஓப்பன் பண்ணும்போது நேச்சராக பேங்க்குக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அது ஒரு பெரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், பேங்க் லாஸ்ட் பாயிண்ட்டு, பேங்க் ப்ரமோட்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ரீசன்ட் டேஸ் banks are assumed to role of developing the entrepreneurships, particularly in government countries like India. ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க் வந்து டெவலப்பிங் ஆண்டர்ப்ரனருக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. இது என்ன ஆகும்னா, இன்டியூசிங் த நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ் டு டேக் அப் வெல் ஃபார்முலேட்டட் ப்ராஜெக்ட் இருந்தால் போதும். அவங்கக்கிட்ட செக்யூரிட்டி கூட அவங்க கேட்கறது இல்லை. அவங்களோட ப்ராஜெக்டை இவங்க கவுன்சிலிங் பண்ணி அது ஓகேவா டெக்னிக்கலாக மேனேஜரியலாக அதை கைட் பண்ணி அவங்களுக்கு 100% கிரெடிட் வர்த் இட் ப்ராஜெக்ட்டுக்கு பணம் வந்து கொடுக்குறாங்க. விச் இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி ஃபீஸிபிள் அண்ட் எக்கனாமிக்கலி வைபிள். இது வந்து டெக்னிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் ஈஸியாக இருக்கும். திஸ் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன் த கண்ட்ரி. ஸோ இப்படி தான் வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு, அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆண்டர்ப்ரனருக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க ஒரு கண்ட்ரிக்கும். இது மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 மார்க்ஸில் கேட்கும்போது நீங்கள் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், லார்ஜராக எழுதுனா.
8 பாயிண்ட்ஸ் எழுதுனா கொஞ்சம் சுருக்கி எழுதுங்க. Thank you for watching my channel. Please subscribe it.